வணக்கம். உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என சமூக வலைதளத்தில் விளம்பரம் அனுப்பி 50க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கடலூர் பெண்ணை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூரை சேர்ந்தவர் விக்னேஷ் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். கடந்த 13ஆம் தேதி உல்லாசமாக இருக்க பெண் வேண்டுமா என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது. அதிலிருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். மறுமுனையில் பேசிய பெண் எந்த மாதிரியான பெண் வேண்டும் எனவும் அதற்கான பணம் குறித்தும் பேசினார். அடுத்த சில நிமிடத்தில் விக்னேஷ் மொபைல் போனுக்கு சில பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி இதில் யார் வேண்டுமென தேர்ந்தெடுக்க கூறினார். விக்னேஷ் தனக்கு பிடித்த ஒரு பெண் புகைப்படத்தை தேர்வு செய்து அந்த பெண் கூறியபடி முன்பணமாக அவரது ஜிபே எண்ணுக்கு ரூபாய் 5000 அனுப்பி ஏமாந்தார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த விக்னேஷ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் பணம் அனுப்பப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு வங்கி கணக்கு மூலம் விசாரித்த போது கடலூரை சேர்ந்த காயத்ரி என தெரிய வந்தது. காயத்ரி கைது செய்த போலீசார் அவரது வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போது கடந்த 6 மாதங்களில் 50க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 4 லட்சத்திற்கு மேல் பணம் பறித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்ட கடற்கரைக்கு தினசரி ஏராளமான காதல் ஜோடிகள் வருகின்றனர். அவர்களை போலீசார் மிரட்டி பணம் நகைகளை பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது. சில போலீசார் காதல் ஜோடிகளின் மொபைல் போன்றவற்றை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு பெற்றோர்களிடம் தெரிவிப்பதாக மிரட்டுவதாக காதலர்கள் புகார் கூறுகின்றனர். இதனிடையே கடலோர காவல்படை போலீசார் ஒருவர் கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடியை அழைத்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் காதலனுடன் வந்த பெண்ணிடம் தவறாக பேசியுள்ளார். இதனை அறிந்த அங்கிருந்த பொதுமக்கள் அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் கடந்த ஒரு வாரமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென மழை பெய்தது. புதுவையில் கோடை காலம் போல் கடந்த ஒரு வாரமாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. கடந்த 15, 16, 17ஆம் தேதிகளில் அதிகபட்சமாக 100.76 டிகிரி பதிவாகியிருந்தது. பகல் நேரங்களில் அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் தமிழகம் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேற்று காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் குறைந்து பரவலாக மேகமூட்டம் காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை 6:15 மணியளவில் புதுவை முழுவதும் பரவலாக மழை பெய்தது. சுமார் 20 நிமிடம் நீடித்த மழையால் வெப்பசலனம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் வெயிலின் தாக்கத்தால் தவித்து வந்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதேபோல் வருகிற 27ஆம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஊசூடு தொகுதியில் குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வில்லியனூர் அடுத்த ஊசூடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை நிலவி வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண கோரி அரசு அதிகாரிகளிடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று காலை 100க்கும் மேற்பட்டோர் 10 கண்ணு சேதரப்பட்டு மெயின் ரோட்டில் திரண்டனர். பின்னர் குடிநீர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யக்கோரி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் பிறகு சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மூலம் காரைக்கால் மற்றும் மாஹேவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட 140 பேருக்கு வருகிற அக்டோபர் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காரைக்கால் மற்றும் மாஹேவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணிக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட 140 பேருக்கு கீழ்கண்ட அட்டவணைப்படி புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில்
சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறும். அதன்படி வருகிற அக்டோபர் 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு 30 பேருக்கும், மதியம் 3 மணிக்கு 34 பேருக்கும், 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு 35 பேருக்கும், 3 மணிக்கு 24 பேருக்கும், 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு 17 பேருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற உள்ளது. இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வருவோர் பிறப்பு சான்றிதழ், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் பட்டியலுடன் ஆசிரியர் கல்வி பட்டியல் சான்றிதழ், ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்ற சான்றிதழ், துணை தாசில்தார் பதவிக்கு குறையாத வருவாய் அதிகாரியால் வழங்கப்பட்ட புதிய குடியிருப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் புதுவை மருத்துவ ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஊனமுற்றோர் சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அட்டை ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். மேலும் இந்த சான்றிதழ்களின் ஒரு செட் நகலுடன் சுய கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும். தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு குறைந்தது 30 நிமிடத்திற்கு முன்னதாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு வர வேண்டும். அட்டவணைப்படி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர தவறினால் எவ்வித அறிவிப்புமின்றி தற்காலிக தேர்வு தானாக ரத்து செய்யப்படும். மேலும் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தவறியவர்களின் தற்காலிக தேர்வு எந்த அறிவிப்புமின்றி தானாகவே ரத்து செய்யப்படும். அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க கால நீட்டிப்பு வழங்கப்படாது என்று அவர் கூறியுள்ளார். கலை அறிவியல் படிப்புகளுக்கு 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டில் காலியாக உள்ள கலை அறிவியல் படிப்புகளுக்கு இதுவரை சென்டாக் 3 கட்ட கலந்தாய்வு நடத்தி இடங்களை நிரப்பியுள்ளது. அடுத்த 4ஆம் கட்ட கலந்தாய்வு நடத்த பிடெக் தவிர்த்த கலை அறிவியல் படிப்புகளுக்கு கடந்த 19ஆம் தேதி வரை கவுன்சிலிங் முன்னுரிமை கொடுக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் கலை அறிவியல் படிப்புகளுக்கு 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கான கவுன்சிலிங் முன்னுரிமை மாணவர்களின் வரைவு பட்டியலை சென்டாக் நிர்வாகம் நேற்று வெளியிட்டுள்ளது. மின்கட்டண பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விழா ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், மின்கட்டண விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் ஆளும் கட்சி மீது குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகின்றனர். மக்களை திசை திருப்பி அதை சாதகமாக பயன்படுத்துவது அவர்களின் நோக்கமாக உள்ளது. இதனால்தான் தவறான தகவல்களை பரப்புகின்றனர். இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை ஓரிரு நாளில் அளிப்பேன். மின்துறை தனியார் மையத்தை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்ய நினைக்கின்றனர். தனியார் மையம் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அரசியல் உள்நோக்கத்தோடு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் தனியார் மையம் பற்றி பேசி வருகின்றனர் என்றார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வருகிற 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் நடந்தது. மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் வரவேற்றார். தமிழ்மொழி நூற்றாண்டு விழா குழு தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார். ஆதி திராவிடர் அரசு ஊழியர்களின் சங்க தலைவர் மேகராஜ் முன்னிலை வகித்தனர். வழக்கறிஞர் லெனின் துறை ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் நோக்கவுரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கல்வி பெருமான், கோட்டக்குப்பம் அஞ்சுமன் செயலாளர் லியாகத் அலி கலந்துரையாடினர். பேராசிரியர் பஞ்சாங்கம் மக்கள் கவிஞர் தமிழ்மொழி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றி கூறினார். புதுவையில் 2 பேரிடம் ரூபாய் 12.88 லட்சத்தை மோசடி செய்தவர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஜெயமாலினி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி ஜெயமாலினி மர்ம நபருக்கு ரூபாய் 6.88 லட்சத்தை அனுப்பியுள்ளார்.
பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துவிட்டு அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயற்சித்த போது அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் 10 கண்ணு பகுதியை சேர்ந்த மன்னார் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டி லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி மன்னாரும் லோனுக்கு விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது லோனுக்கான செயலாக்க கட்டணம் ரூபாய் 6 லட்சம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மன்னாரும் மர்ம நபருக்கு ரூபாய் 6 லட்சத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய 2 பேரும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.